ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது சண்டேக்கு வீடியோ தான். நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே ஒன்று வேணா இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத ஒன்று வேணா பார்க்கலாம். கம்யூனிட்டி டேப் அண்ட் ரீசென்ட் வீடியோஸில் எப்பவும் எடுக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே எடுத்திருக்கேன். ஒன் வேணா ஒவ்வொரு கொஸ்டினையும் ஒரு சின்ன ஸ்க்ரீனில் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதை பாருங்கள். கைஸ், நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய கொஸ்டின் என்னன்னா, ஜபஸ்டின் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, யூடியூப் வீடியோவில் காப்பிரைட் கிளைம் இருந்தால் சேனலுக்கு ப்ராப்ளம் வருமா சொல்லுங்க ப்ரோன்னு ப்ரீவியஸ் கியூஎன்ஏலே கேட்டிருந்தாங்க. இந்த கியூஎன்ஏல எடுத்திருக்கேன். ஜஸ்ட் காப்பிரைட் கிளைம் அப்படிங்கிறது உங்களுடைய சேனலை அஃபெக்ட் பண்ண போகிறதில்ல. பட் ஆஃப்டர் மானிட்டேஷன் அந்த ஒரு பர்டிகுலர் வீடியோக்கு மட்டும் ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது இருக்காது. ரெட் கலர் டாலர் ஐக்கானை ஸ்லாஷ் பண்ண மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐக்கான் ஷோ பண்ணும், இன்எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ காப்பிரைட் கிளைம் அந்த வீடியோஸ்க்கு நீங்கள் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் லாங்கர் வீடியோஸ், நார்மல் வீடியோஸ் மேக் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் வந்து ஜஸ்ட் ட்ரிம் பண்ணுறது, அடுத்து ரீப்ளேஸ் பண்ணுறது, சாங்ஸை மியூட் பண்ணுறது, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிளைம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை டெலிட் பண்ண தேவையில்லை உங்களுடைய கண்டென்ட் ஓனாக இருந்தால். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டென்ட்டும் ஓனாக இல்லை, லைக் வந்து கிளிப்ஸ் மாதிரி, இமேஜஸ் மாதிரி காப்பிரைட்டட் திங்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் டெலிட் பண்ணிடலாம். ஏன்னா அது ஃபியூச்சரில் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைக் இஷ்யூ மாதிரி வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே சமயம் மானிட்டேஷன்லேயும் உங்களுக்கு வந்து தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். ஸோ அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காப்பிரைட் கிளைம் வந்தாலும் அதனால் உங்களுடைய சேனல் வந்து அஃபெக்ட் ஆக போகிறதில்ல. இதுவே இப்போ ஒரு ஸ்ட்ரைக் இஷ்யூ அப்படின்னு வந்ததுன்னா உங்களுக்கு 1 வீக் வீடியோ அப்லோட் பண்ண முடியாது. 90 டேஸ் வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும், அடுத்த ஸ்ட்ரைக் வந்துடக்கூடாது. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து இருக்கும். பட் காப்பிரைட் கிளைமை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவும் இல்லை, உங்களுடைய சேனலை பெருசாக அஃபெக்ட் பண்ணாது. பட் மானிட்டேஷன் ஆனவுடனே அந்த ஒரு பர்டிகுலர் காப்பிரைட் கிளைம் அந்த வீடியோக்கு வந்து ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது இருக்காது. ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக எஸ்கே கிரியேஷன் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, அதாவது வீடியோ ஷூட் பண்ண குவாலிட்டி வந்து கொஞ்சம் டவுனாக வச்சு எக்ஸ்போர்ட் பண்ண குவாலிட்டியை கொஞ்சம் ஹையராக வச்சு பண்ணும்போது குவாலிட்டி வந்து 720p எடுத்த வீடியோ வந்து கிளியராக இருக்குது. ஆனால் அந்த 1080p எடுத்தது வந்து அவ்வளோ கிளியராக வந்து குவாலிட்டியாக வந்து இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதுக்கு மேக்ஸிமம் சின்ன ஒரு விஷயம் தாங்க. அதாவது நீங்கள் வந்து எடுத்துருக்கிற பேசிக் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு வீடியோ ஷூட் பண்ண அந்த ஒரு ஃபுட்டேஜே வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான ரெசல்யூஷனில் எடுத்தது. அதை நீங்கள் ஹையரில் நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணாலும் கூட அது அந்த குவாலிட்டிக்கு மாறும் அப்படின்னு சொல்ல முடியாது. உங்கள்கிட்ட பேசிக்காக எந்த அளவில் நீங்கள் வந்து கொண்டு வந்திருக்கீங்களோ வீடியோ ஷூட் ஃபுட்டேஜ் வந்து, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அதே அளவோ இல்லை அதுக்கு கீழே வந்து எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும் குவாலிட்டி. லைக் பார்க்கும்போது ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக இருக்கும். பட் நீங்கள் வந்து ஒரு 480 இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா 720 இந்த மாதிரி ரெசல்யூஷனில் வச்சுட்டு நீங்கள் வந்து அகெயின் அதை வந்து ஹையர் படுத்தி நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் குவாலிட்டி வேணால் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணும்போது ஷோ பண்ணுமே தவிர்த்து உங்களுக்கு அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து கிளியராக தெரியாது அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உடஞ்சிரும் அப்படின்னு சொல்லலாம் வீடியோவே. ஸோ அதனால் வீடியோ வந்து அந்தளவுக்கு கிளியராக இருக்காது. ஸோ அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. எப்போவுமே வீடியோ ஷூட் பண்ணுறீங்கன்னா அந்த ஃபுட்டேஜ் எவ்வளோ சைஸ் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரியான குவாலிட்டி சைஸை வந்து எக்ஸ்போர்ட் குவாலிட்டிலையும் கொடுங்க. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிற ஃபுட்டேஜ் வந்து குவாலிட்டி வந்து இவ்வளோ தான் ஒரு ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னு சொன்னாலும் கூட அதை ஹையரில் கொடுக்காம அதை ஸ்டேபிளாகவோ இல்லைனா ஸ்டேபிளுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான குவாலிட்டிலையோ கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்லாயிருக்கும். ஸோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வீடியோ குவாலிட்டி. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. லோவர் குவாலிட்டியில் எடுத்துகிட்டு நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணும்போது சரி பண்ணிட்டா குவாலிட்டி நல்லாயிரும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி பண்ண வேண்டாம். ஏன்னா அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு கரெக்டாக வந்து அவுட்புட் வந்து வராது. ஸோ அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா டெக் அண்ட் கேமிங் டிஎம் அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க, ப்ரோ மை சேனல் 2 கேட்டகரி டெக் அண்ட் கேமிங், இதனால் ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. உங்களுடைய சேனலில் 2 கேட்டகரிலையும் வீடியோ அப்லோட் பண்ணுறீங்கன்னா அதில் வந்து இருக்கக்கூடிய நல்ல விஷயம் அண்ட் கெட்ட விஷயம் அப்படின்னு சொல்லலாம். லைக் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விஷயம் என்னென்னா உங்களுக்கு வந்து மல்டிபிள் கண்டென்ட் ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து டெய்லி கண்டென்ட் வந்து 5-6 கூட கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். டெய்லி ஒரு வீடியோ அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் 2 வீடியோ அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அதுக்கு மேலே கண்டென்ட் தேடுற மாதிரி இருக்காது. ஸோ நீங்கள் மல்டிபிள் கண்டென்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால். பட் பிரச்சனை என்னென்னா ஆடியன்ஸ் வந்து ஸ்ப்ளிட் ஆவாங்க. ஸோ அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் ரேஞ்ச் வந்து ரெண்டுலேயும் பாதின்னு போகிறதால மேக்ஸிமம் வந்து ஆடியன்ஸ் ரேஞ்ச் வந்து டவுன் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ மற்றபடி பெரிய பிரச்சனைகள் எதுவுமே இல்லை. நீங்கள் சிங்கிள் கேட்டகரியில் போனீங்கன்னா லைக் வந்து ஆடியன்ஸ்க்கு அந்த குழப்பமும் இருக்காது, ஆடியன்ஸ் ஸ்ப்ளிட்டும் ஆக மாட்டாங்க, அதே சமயம் ஆடியன்ஸ் இன்ஆக்டிவாகவும் இருக்க மாட்டாங்க. ஸோ அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி நீங்கள் பண்ணுறீங்கனாலும் அதை ரெகுலராக பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ரெகுலராக கொடுக்கவும் செய்யணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இருந்தால் ஆடியன்ஸ் ரேஞ்சும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்டேபிளாக வந்து இருக்கிறதுக்கு சான்சஸ் தான். வந்து பார்த்தீங்கன்னா சக்தி எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க, அதாவது ப்ரோ ஆட்சன்ஸில் லாஸ்ட் 3 months 0வாக காமிக்குது ப்ரோ அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதற்கான ரீசன் என்னென்னா யூடியூப்பில் ஏர்ன் பண்ணுற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சன்ஸில் நம்ம
செக் பண்ணும்போது ஆட்சன்ஸ் ஏர்னிங்ஸ் வந்து ஓல்டு ஆட்சன்ஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு அந்த ப்ளூ கலரில் மேலே நமக்கு வந்து ஹோம் பேஜில் வந்து கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அதில் வந்து பாட்டமில் லாஸ்ட் பேமெண்ட்னு கொடுத்துருக்கிறதுல நமக்கு ஷோ பண்ணாது. அதுக்கான ரீசன் என்னன்னா, இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட்சன்ஸ் ஃபார் யூடியூப் அப்படிங்கிற ஒரு தனி டேப் வந்து இருக்கு. நமக்கு ஹோம் பேஜுக்கும் மேலே வந்து ஆட்சன்ஸ் பேஜில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி பார்க்கும்போது தான் நமக்கு வந்து ஏர்னிங்ஸ் வந்து ஷோ பண்ணுது, நமக்கு எவ்வளோ ஏர்னிங்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த. ஸோ அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் ஹோம் பேஜில் பார்க்கும்போது அது வந்து உங்களுக்கு 0னே ஷோ பண்ணிக்கிட்டு இருந்திருக்கலாம். ஸோ அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. மற்றபடி ப்ராப்ளம் எதுவும் இல்லை. உங்களுடைய ஏர்னிங்ஸ் அதில் வந்து ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஒன்ஸ் அது வந்து அந்த த்ரெஷோல்டு வந்து ரீச் பண்ணிருச்சு 100 த்ரெஷோல்டு அப்படின்னு சொன்னால் அது வந்து பேங்க் ட்ரான்சாக்ஷன் வந்து நடக்கும். ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நெல்லை தமிழ் அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. காப்பிரைட் கிளைம் வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்த அப்புறம் வீடியோ வந்து டெலீட் பண்ணிடலாமான்னு கேட்டிருக்காங்க. பட் அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுடைய வீடியோஸை பார்க்க மாட்டாங்க, இன்ஆக்டிவாக இருப்பாங்க. அதே சமயம் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதத்தில் ஒரு ஸ்பேம் சப்ஸ்கிரைபர் மாதிரி தான். அதே சமயம் இன்ஆக்டிவ் சப்ஸ்கிரைபர்ஸை யூடியூப் வந்து அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணுவாங்க. அந்த ஒரு இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சப்ஸ்கிரைபர் ரேஞ்ச் வந்து ரிமூவ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. மற்றபடி வந்து நானும் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி நமக்கு சப்ஸ்கிரைபர் ரேஞ்ச் வந்து இன்க்ரீஸ் பண்ணிடலாமான்னு. பட் அந்த மாதிரி விஷயங்களில் ஆடியன்ஸ் வந்து எவ்வளோ பேர் பார்க்குறாங்க, எவ்வளோ பேர் இன்ஆக்டிவாக இருக்காங்க, எவ்வளோ பேர் ஆக்டிவாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்குது. ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காப்பிரைட் திங்ஸை யூஸ் பண்ணி குயிக்காக ரீச் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வேண்டாம். ஏன்னா உங்களோட ஆடியன்ஸ் லெவல் என்னதான் ரொம்ப கம்மியாக இருந்தாலுமே அதுக்கு தகுந்த மாதிரியான வியூஸ் ரேஞ்ச் வந்து உங்களுக்கு சேனலுக்கு வந்து வந்ததுனாலே அது பெரிய சக்ஸஸ் தான். ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ரெகுலராக உங்களுடைய கண்டென்ட்டையும் கொடுங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அது பெட்டராக வந்து க்ரோ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ இது வந்து குயிக் க்ரோவாக இருக்கலாம். பட் வந்து பார்த்தீங்கன்னா பெர்மனண்டான வேயாக இருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயம். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா டெக் அண்ட் கேமிங் டிஎம் அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. அதாவது இன்ஷார்ட் கைன் மாஸ்டர் ஸ்டிக்கர்ஸ் காப்பிரைட் வருமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஃப்ரீ திங்ஸை நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதுக்கு எந்த விதத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா காப்பிரைட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரப்போகிறது இல்லை. அதை நினச்சி எதுவும் பெருசாக வந்து ஒரி பண்ணிக்க தேவையில்லை. கைன் மாஸ்டர்லேயும் இருக்குது அண்ட் இன்ஷார்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரீயான யூஸ் பண்ணிக்கிறதுக்கு அந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே இருக்குது. எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தீங்கன்னா அனிமேஷன் எல்லாமே இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் பிரச்சனைகள் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக அது வந்து ஒரு பார்ட்டாக தான் இருக்க போகுது. ஸோ அதனால் பெரிய பிரச்சனைகள்லாம் இல்லை. இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ்லாம் அந்த கைன் மாஸ்டர் அண்ட் இன்ஷார்ட்ல இருந்துலாம் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. கைஸ் அதுக்கு அடுத்ததாக நம்ம லாஸ்ட்டாக பார்க்கக்கூடிய கொஸ்டின் இதுதான். அதாவது சல்மாஷா ஒய்டி டைரி @22 அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. கிவ் மீ சம் சஜஷன்ஸ் 4000 வாட்சவர்ஸ் லைக் சேயிங் பட் மை சேனல் இன்சைட் டவுன் சைட் 4000 டாப் சைட் 3600 இட் மீன்ஸ் கைண்ட்லி ரிப்ளை ஹவு மச் வாட்சவர்ஸ் ஐ நீட் டு ஐ காண்ட் அப்படிங்கிற மாதிரி அண்டர்ஸ்டாண்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ப்ராப்ளம்லாம் இல்லைங்க. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3600 அப்படிங்கிறது நீங்கள் ரீச் பண்ணியிருக்கிறது. நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டிங்கன்னா அதுதான் டார்கெட்டு, நம்ம வந்து 4000 ரீச் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டிங்க. அந்த மாதிரி கிடையாது. அந்த மாதிரி ரீச் பண்ணியிருந்தா உங்களுக்கு வந்து க்ரீன் டிக் வந்து கொடுத்துருக்கும். ஸோ க்ரீன் டிக் அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து வந்திருக்கும். மற்றபடி வந்து நீங்கள் வந்து அந்த 3600 தான் ரீச் பண்ணியிருக்கீங்க. இன்னும் ஒரு 400 இருக்குது அப்படிங்கிறதால தான் அது வந்து 4000 வாட்சவர்ஸ் வந்து இருக்குது. பட் அதில் வந்து நீங்கள் 3600 ரீச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஷோ பண்ணுது. மற்றபடி வந்து மானிட்டேஷனில் எந்த விதமான சேஞ்சஸும் நடக்கலை. 3000 இல்லைனா 3600 இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எந்த சேஞ்சும் நடக்கலை. ஸோ அதை நினச்சி பெருசாக கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை. உங்களுடைய சேனலில் போய் அகெயின் செக் பண்ணி பாருங்கள். அது டிக்கில் இருக்காது. 4000 வாட்சவர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு வந்து 3600 வாட்சவர்ஸ் உங்களுடைய சேனலில் ரீச் பண்ணியிருக்கு. வேலிடான பப்ளிக் வாட்சவர்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணி அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இதில் வந்து மீன் பண்ணுது. ஸோ இதை நினச்சி பெருசாக ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஒருவேளை மானிட்டேஷனுக்கான அந்த வாட்சவர்ஸ் வந்து கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் நீங்கள் நோட் பண்ணிக்க தேவையில்லை. ஏன்னா நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஒரு க்ரீன் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஷோ பண்ணும். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே கிடையாது. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு வேளை வந்தது அப்படின்னு சொன்னால் பெரிய பெரிய அப்டேட்ஸ் அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 4000 மணி நேரம் தான். ஸோ 4000 மணி நேரத்தில் 3600 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ரீச் பண்ணியிருக்கதா அதில் வந்து ஷோ பண்ணுது. ஸோ இது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ கைஸ் அவ்வளோதான் இந்த ஒரு வீடியோ. மேக்ஸிமம் நிறைய கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன். எனக்கு ரொம்ப அதிகமாக கொஸ்டின்ஸ் வந்து எடுக்க முடியலைங்க. அதுக்கான ரீசன் என்னன்னா ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் இல்லைனா அதுக்கும் மேலே அப்படின்ட்டு போகுது. ஸோ இதுக்கும் மேலே போனால் உங்களாலேயே பார்க்க முடியாது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின்ஸ் வந்து கம்மியாகுது. மேக்ஸிமம் வந்து ஃபியூச்சர் வீடியோஸில் வந்து இன்னும் அதிகமாக குயிக்காக வந்து கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஆன்சர் வந்து. ஸோ அது மூலிமா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இன்னும் எடுக்கலாம். இந்த Q&A செஷனில் எடுத்தது போக அடுத்த Q&A செஷன்லேயும் நிறைய கொஸ்டின்ஸ் எடுப்பேன். மறக்காம கமெண்ட்ஸில் உங்களுடைய கொஸ்டின்ஸையும் ஷேர் பண்ணுங்க. அதே சமயம் லைவும் இருக்கும். சண்டே லைவ் மறக்காம ஜாயின் பண்ணிருங்க. அதே சமயம் வீடியோ குவாலிட்டியில்
மொபைலில் லைட்டாக ஒரு வித்தியாசம் தெரியலாம். இது வந்து என்னுடைய அப்பா மொபைல். இப்போ நியூவாக வாங்கினது ரெட்மி 9 வந்து இந்த மொபைலில் எடுத்து பார்த்தேன், கொஞ்சம் நல்லா இருந்தது. ஸோ ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். ஸோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ஒரு வீடியோவில் தாங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கேள்வி சந்தைகளை மறக்காம கமெண்ட்ஸில் லைக் பண்ணிடுங்க. ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற இந்த மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அவ்வளோதான் கைஸ், இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கிறோம். நன்றி. பை, சி யூ. ஸ்டில் நல்ல வீடியோ சந்திப்போம்.